இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் காரணம் மாப்பிள்ள தான். அவர் இல்லைனா நான் ஜெயிச்சிருக்கவே முடியாது. அவர் இப்பவும் என்னையும் காப்பாத்தி நம்ம குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்திருக்காரு. இல்லங்கத்த, இதுக்கு நான் காரணம் இல்ல. இது வரைக்கும் நீங்க யார விரோதின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்கதான் நீங்க ஜெயிச்சதுக்கு காரணம். பாட்டி இல்லைன்னா நீங்க ஜெயிச்சிருக்கவே முடியாது. உங்க பாராட்டெல்லாம் உங்களுக்கு தான் போய் சேரணும். ஆமாமா, ஹாஸ்பிட்டல்ல கூட நீங்க பாட்டிக்கு நன்றி சொல்லாம வந்துட்டீங்க. அவங்க செஞ்சது ரொம்ப பெரிய விஷயம். நீங்க ஜெயிக்க அவங்க அடிபட்டு ரத்தம் எல்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம திரும்பி ஏதாவது செய்யணுமா? ஆமாமா, நம்ம பாட்டிக்கு கண்டிப்பா ஏதாவது செய்யணும். நீங்க ஜெயிக்கணும்னு பாட்டி மட்டும் இல்ல, பாட்டியோட ஊர் ஜனங்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அக்கா, நம்ம பாட்டிக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. பாட்டியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பெருசா விருந்து வச்சு சந்தோஷப்படுத்தணும். அதாம்மா என் ஆசை. ஆமாமா, அக்கா சொல்றதுதாம்மா கரெக்ட். பாட்டியை கூட்டு வந்து விருந்து வச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அக்கா, இந்த விருந்து வைக்கிறதெல்லாம் தேவையில்லாத வேலை. அந்த கிழவி நமக்கு செஞ்ச பாவத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. அந்த கிழவி ஏற்கனவே நம்ம குடும்பத்தோட எப்படா வந்து ஒட்டிக்கலான்னு காத்துட்டு இருக்கு. இப்ப நாம விருந்து வச்சோம்னா அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நம்ம கூட வந்து ஒட்டிக்கும். அதனால தேவையில்லாம விருந்து வச்சு வம்ப விலை கொடுத்து வாங்கிக்காத. சித்தி, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அம்மாவை எப்ப பாரு தூண்டி விடுறதே நீங்க தான். மா, ப்ளீஸ் மா, பாட்டிக்கு விருந்து வைக்கலாம். சித்தி பேச்ச கேட்டு மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்கம்மா. மா ப்ளீஸ் மா, சொன்ன கேளுங்கம்மா. மா ப்ளீஸ் மா, இந்த ஒரு தடவை மட்டும்மா. சரி, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, உங்க இஷ்டம். பாய். ரேவதி, அத்தை இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. அதான் மறைமுகமா ஏதோ ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. நீ போய் பாட்டியை கூட்டிட்டு வந்துரு, தூள் கலப்பலாம். ஓகே சரி மாமா. சரி, போய் கூட்டு வா.